B40 மற்றும் M40 பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரங்களை விரிவுபடுத்தும் வகையில் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர்வு மடானி எனும் புதிய நிதியுதவி திட்டம் உதவும் என்று நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அப்பிரிவின் இந்திய தொழில் முனைவோருக்கு கட்டம் கட்டமாக இத்திட்டம் நிதியுதவியை வழங்குவதாக மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கி துணைத் தலைவர் டத்து AT குமரராஜா தெரிவித்தார். இந்த நாட்டில் 45,000 இந்திய ஸ்தாபனங்கள் இந்த குறு வியாபாரிகளா இருக்கும். இந்த 45,000 பேருக்கோட எண்ணிக்கைகளை மீண்டும் நிலைப்படுத்தணும். அது மட்டும் கிடையாது, இவங்களோட வெற்றி வாய்ப்புகளை திருப்பியும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு தோற்றத்துல இந்த உயர்வு மடானிங்கிற திட்டம் அமைஞ்சிருக்கு. கல்வி மூலியமான 2 திட்டங்கள் அமைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த B40 சமுதாயத்துக்கு சுகாதார அடிப்படையிலையும் ஆரோக்கிய திட்டத்துக்குள்ளேயும் துணை திட்டத்துக்குள்ளேயும் இந்த அறிவிப்பு செய்த மித்ராவுக்கு நிச்சயமாக வர்த்தக சங்கங்கள்ல இருந்து குறிப்பா மைக்கியோட நன்றியை தெரிவிக்கிறோம். அது மட்டுமின்றி முதற்கட்ட மூலதனம், தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் வணிக வலையமைப்புகள் உட்பட தொழில்துறை வழிகாட்டிகளை இத்திட்டம் வழங்குவதாக டத்து டாக்டர் AT குமரராஜா கூறினார். இந்நிலையில் B40 மற்றும் M40 பிரிவுகளைச் சேர்ந்த வணிக உரிமையாளர்களுக்கு உயர்வு மடானி திட்டத்தில் உள்ள நிதியுதவி சென்றடைவதை மைக்கி உறுதி செய்ய உதவும் என்று அவர் உத்தரவாதம் அளித்தார். அமுல்படுத்தும் போது சரியான இந்த டார்கெட்டடான ஒரு சமுதாயத்தை போய் அது சேருதா, அவங்களுக்கு அந்த நன்மை அடைகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நிச்சயமாக மித்ரா கூடயும் அரசாங்கத்து கூடயும் மைக்கி இணைஞ்சு இந்த திட்டத்தோட அமுல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை குமிஞ்சு கொடுக்குங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபடுறது எங்களோட பொறுப்பா இருக்கும். நிச்சயமா அரசாங்கத்து கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நம்ம எப்போதுமே தயாரா இருக்கும். கடந்த வெள்ளிக்கிழமை மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்த அரசாங்கத்தின் 6,55 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கிய மித்ராவின் 6 திட்டங்களையும் மைக்கி வரவேற்பதாக குமரராஜா மேலும் கூறினார். இந்த முன்னெடுப்பில் இந்திய சமுதாயத்திற்கு வலுவூட்டும் வகையில் நிதியுதவி சலுகைகள், திறன் பயிற்சி மற்றும் சந்தை அணுகல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அடங்கியுள்ளன.